நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் முதல் கட்சி காங்கிரஸுக்கு அடித்த மெகா ப்ரைஸு உண்மையாகவா? அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியிலேருந்து முதல்ல வெளியேறுதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் சொல்லலை, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அப்படி தான் வந்திருக்கிறது. இந்த செய்தி தொடர்பாக காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்குது, விஜய் தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க, காங்கிரஸ் மட்டும்தான் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜயுடன் கூட்டணி வைக்க போகிறாங்களா, இல்லை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் விஜய் கூட்டணிக்கு வர போகிறாங்களா, அவங்களை தவிர்த்து இன்னும் எந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதோட இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. முதல்ல ஊடகத்தில் வந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆகையால் காங்கிரஸை இழுக்க என்ன விலை கொடுக்கவும் தயாராகி வருகிறது தாவேக. காங்கிரசுக்கு 70 தொகுதிகள், துணை முதல்வர் பதவி எனும் முன்மொழிவோடு கூட்டணிக்கு தாவேக முயற்சிப்பதை ஏற்கனவே புதிய தலைமுறையில் கூறியிருந்தோம். சமீபத்திய மதுரை மாநாட்டுக்கு பிறகு இந்த பேச்சை நிஜமாக்கும் முயற்சிகள் மீண்டும் தொடங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படியா, அகில இந்திய தலைமைகிட்ட பேசிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லும்போது, விஜய்க்கு வருகின்ற கூட்டத்தை பார்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையானது, நாம் ஏன் திமுகவை பிடிச்சிக்கிட்டே தொங்கணும், ஏன் விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடாது, நாம் இழப்பதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது, திமுக வெற்றி பெற செய்வதுக்கு வேண்டுமானால் நம்ம கூட ஒட்டிகிட்டு இருக்கலாம், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதுக்கு வேண்டுமானால் நாம் உதவலாம், ஆனால் திமுகவால் நமக்கு இப்போ என்ன செய்ய முடியும்? 2029 திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் கூட அகில இந்திய அளவில் அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியாது. மீண்டும் காங்கிரஸ் கூட்டணியானது வெற்றி பெறுமா தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் எதற்காக திமுக கொடுக்கின்ற 25 தொகுதியோ இல்லை அதற்கு குறைவான தொகுதியோ வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு எதற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும்? காங்கிரஸ் கட்சிக்கென்று ஒரு இமேஜ் இருக்குது. நாளடைவில் திமுகவுடன் இருந்து இருந்து சுத்தமாக கட்சியே தேய்ந்திடும் போல் இருக்கிறது. திமுக சொன்னாதான் பேசணும், திமுக சொன்னாதான் ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும், ஆளுநரை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணணும், அமித்ஷாவை எதிர்த்து தான் கருத்து தெரிவிக்கணும். ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த அநியாயத்துக்கும் காங்கிரஸ் கட்சியானது வாய் திறக்கக்கூடாது, மௌனியாகவே இருக்க வேண்டும். இப்படி தமிழக மக்களுடைய உரிமைக்காக காங்கிரஸ் கட்சி பேசலன்னு வச்சிங்களேன், அப்புறம் இருக்கிற தலைவர்கள் கூட வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. கொடுக்குற 25 தொகுதியை எந்த தலைவர்களுக்கும் கொடுக்குறது? காங்கிரஸ் கட்சியில் ஏகப்பட்ட தலைவர்கள் தான் இருக்கிறாங்க, தொண்டர்களே கிடையாது. வாங்குகிற தொகுதியும் பத்த மாட்டேங்குது. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியை திமுக மதிப்பதே கிடையாது. முடிவெடுத்து விட்டு தான் காங்கிரஸ் கிட்டையே அறிவிக்கிறாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். ஸோ கலந்து ஆலோசிப்பது கிடையாது. திருமாவளவனுக்கு தருகின்ற முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லவே இல்லை. அதனால் இனியும் போய் நம்ம திமுகவுடன் ஒட்டிக்கிட்டு இருப்பது சரி கிடையாது அப்படின்னு காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஷோடிங்கர் கிட்ட எல்லாரும் மனு கொடுத்தாங்களாம். நான் போய் அகில இந்திய தலைமையில் இந்த விஷயங்கள் அத்தனையும் நான் எடுத்து சொல்கிறேன், கண்டிப்பாக விஜயை கூப்பிட்டு பேசுவாங்க, அப்போது காங்கிரஸு திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்பதை பற்றி உறுதியாக தெரியும். அது வரைக்கும் நீங்கள் பொது வழியில் எங்கும் பேச வேண்டாம், திமுகவுடன் பார்த்தீங்கன்னா மோதல் போக்கு வேண்டாம், அகில இந்திய தலைமைக்கும் திமுகவுக்கும் நல்ல நெருக்கம் இருக்கிறது, அதனால் அந்த நெருக்கத்தை உடைச்சி கொண்டு இப்போ காங்கிரஸுடன் தவேகா கைகோப்பதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஸோ திமுக எதிர்த்து வெளியே வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுத்த புள்ளி விவரத்தையும் நீங்கள் சொன்ன தகவலையும் எல்லாவற்றையும் நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு மேலிட பொறுப்பாளர் பார்த்திங்கன்னா நம்முடைய சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு காங்கிரஸ் தலைவரை பிடிச்சு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிட வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆசைப்பட்டாராம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கவே முடியலையா. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தனியும் உட்காந்து ஆலோசனை நடத்தினாங்களாம். அப்படி ஆலோசனை நடத்தி விட்ட பிறகு சில கட்சிக்காரங்கிட்ட தமிழ்நாட்டில் ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம், விஜய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாருப்பா, நம்ம கட்சி நலன் சார்ந்த விஷயம் என்ன சொல்கிறீங்க, நம்முடைய கட்சி நலம் விரும்பிகள் பார்த்திங்கன்னா விஜயுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு செல்வ பெருந்தகை தான் நம்ம திமுகவுடைய அடிமையாக இருக்கார், அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவர் சொன்னாராம், தவேகாவுடன் சிறிய கட்சிகளே கூட்டணி வைக்க தயங்குகின்றன, ஆனால் காங்கிரஸுக்கு என்று ஒரு இமேஜ் இருக்குது,
மதசார்பற்ற கட்சி, தமிழகத்திலே வந்து 3வது பெரிய கட்சி. இந்த கட்சி போயிட்டு நாம் விஜயா கூட வந்து அவங்க கூப்பிட்றாங்க என்பதற்காக போய் சேர்ந்து கொள்ள வேண்டுமா? யோசிக்க வேண்டாவா? விஜயை நம்பி சின்ன கட்சிகளே போகாத போது நாம் ஏன் இப்போ போனோம்? இப்போ எதற்காக வந்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்கணும்? இது திமுக மற்றும் காங்கிரஸுக்கு இடையில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் விஜயுடன் காங்கிரஸ் சேர போகிறாங்க, அதனால் ராகுல் காந்தி சந்தித்து விட்டார் என்று சொல்கின்ற போது ஒரு புதிய குழப்பத்தை விளைவிக்கும். தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திமுகவுடன் தான் இருக்க போகிறோமா இல்லை தவேகாவுடன் இருக்க போகிறோமா? ஸோ விஜய் தருகின்ற ஆஃபரை ஏற்க போகிறோமா இல்லை திமுக தருகின்ற ஆஃபரை ஏற்க போகிறோமா அப்படின்ற ஒரு குழப்பமே வந்துடும். அதனால் இன்றைக்கி எந்தவித குழப்பம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குது. அதனால் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு தமிழகத்திலேருந்து தகவல் போயிடுச்சான். விஜய் விடவே இல்லையாமல் நேரடியாக வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மூலமாக நம்ம ராகுல் காந்தியை அணுகியிருக்கின்றார். ராகுல் காந்தி கிட்ட ஃபோனில் பேசுனதா கூட சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி சொன்னாராம், உன்னுடைய வலிமை பற்றி எனக்கு தெரியும்பா, நான் ஏற்கனவே நம்ம கட்சியில் நீ இணைந்து விடு என்று நான் கூப்பிட்டுருக்கேன், அதனால் இப்போதைக்கு கூட்டணி பற்றி பேச வேண்டாம், ஜனவரியிலிருந்து தவேகாவா அல்லது திமுகவா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றாராம். யோசனை பண்ணுங்க, 70 சீட்டு, அது மட்டும் கிடையாது, துணை முதலமைச்சர் பதவி, யாரும் தராத ஆஃபரை அள்ளி கொடுத்துருக்குறேன். யோசனை பண்ணுங்க. திமுக உங்களுக்கு 25 சீட்டு கிடைக்கும். அந்த 25 சீட்டில் திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறது, அதிருப்தி மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கும். அதனால் 2021 21 அல்லது 25 தொகுதியோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் 19 தொகுதி கூட வெற்றி பெற்றிருக்கலாம். அது உங்களுக்கு பெரிய வெற்றியாக தெரியலாம். ஆனால் அதே போன்றது ஒரு வெற்றி அடுத்து நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கிடைக்குமா என்பது யோசனை பண்ணுங்க. திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பது உறுதி கிடையாது. அதனால் அவங்க சின்ன சின்ன கட்சிகளை கூட அரவணைக்கின்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவுடன் சேரப்போகின்ற கட்சிகள் என்று சில லிஸ்ட்டுகள் இருக்குது. அந்த கட்சிகள் கூட திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் இழுப்பதற்காக திமுக அசைன்மெண்ட் போட்டிருக்குது. அதனால் இன்னும் பல கட்சிகள் திமுக கூட்டணியை நோக்கி வருகின்ற காரணத்தினால திமுக உங்களுக்கு எவ்வளோ தொகுதிகளை வாரி கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? சென்ற முறை கொடுத்த தொகுதியை விட வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் கொடுப்பாங்க, நிறைய கட்சிகளை சேர்ப்பதன் மூலமாக. இப்போ திமுகவுக்கே மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாதனால்தான் அதிமுகன்னு சேர போகிற கட்சிகளை கூட தம் பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கேயும் வெற்றி உறுதி கிடையாது. நமக்கு வந்த கூட்டத்தை பார்த்திங்களா இல்லையா? அதனால் கேரளாவிலிருந்து முயற்சி பண்ணாராம், பாண்டிச்சேரியிலிருந்து முயற்சி பண்ணாராம். ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸுடன் கூட்டணி வைப்பதற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தலைவருடன் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தனித்து காங்கிரஸ் இருந்தால் தானே திமுகனுடைய ஒரு கிளைக்கழகமாக மாறிவிட்ட பிறகு நம்ம விஜய் அவர்களால் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகிட்ட பேச முடியுமா? ஏம்பா நான் ராகுல் காந்தி கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோன் போட்டு தரீங்களா, இல்லை ராகுல் காந்தி கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி தரீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட பேச முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ண தெரியுமா? நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தானாக வந்து காங்கிரஸுடன் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது காங்கிரஸுக்கான பேர வலிமையை அதிகரிக்கும். அதனால் ராகுல் நீங்கள் விஜயை சந்திச்சிடுங்க, அப்போ தான் திமுகவுக்கு பயம் இருக்கும், அப்போ தான் காங்கிரஸுக்கு அதிக தொகுதி கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். அதனால் நம்ம கட்சியோட நலன் தான் நமக்கு முக்கியம். ஆகையினால் நீங்கள் விஜய் அவர்களை சந்திப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அறிவாளி காங்கிரஸ் கட்சிகளாக இருந்தால் விஜய் அவர்கள் வந்து ராகுல் சந்திப்பதற்கான ஏற்பாடை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இங்கே காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி தவேகாவும் இருக்கலாம். இந்த 3 பேருமே கூட்டு களவாணிகள். எதனால் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லை, அதிமுக பக்கம் ஒரு பலமான கூட்டணி அமைந்து விடக்கூடாது, அதற்காக விஜயை நோக்கி சில பேரை தள்ளணும். மக்கள் நல கூட்டணி மாதிரி 3வது ஒரு கூட்டணி இருந்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3வது அணிக்கும் சிதறும், அதிமுகவுக்கு போகாமல். அதனால் காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் ஒட்டிக்கிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்காக தான் காங்கிரஸே தவேகாவுடன் போக போகுது, நீங்கள் ஏன் இன்னும் வெளியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கு அடைக்கலம் என்பது நம்முடைய விஜய் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான் பாண்டியன், அதுக்கப்புறம் பாமகவினுடைய ஒரு பிரிவு, அதற்கு பிறகு இன்னும் எத்தனையோ கட்சிகள் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க அதிமுக கூட்டணியை. அவங்கெல்லாம் விஜய் பக்கம் தள்ளி விட்டுடலாம்
அப்போ தான் சரியாக இருக்கும். அதிமுகவுக்கு வந்து தேமுதிக போனால் போகும். ஏன்னா விஜயை பற்றி அவங்களுடைய கணிப்பு சரியாக இருக்குது. கூட்டம் கூடுவதனால எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றது தேமுதிகவுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமும் இல்லை, அவங்க களத்தில் கூட்டத்தை பார்த்து கண்ணீர் வடிக்காத நாளும் இல்லை, அந்தளவுக்கு கூட்டம் கூடுச்சு. ஆனால் அது வாக்குகளாக விழலை, ஏமாற்றம் அடைந்து போச்சு. விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார் முதல் தருணத்தில். அதனால் விஜய்க்கு வருகின்ற கூட்டம் சினிமா பைத்தியத்தினால, அதனால் அவங்களை நம்பி போகக்கூடாது. விஜயகாந்தை பாசத்துடன் பேசினார்னா ஒரு சகோதர பாசத்துடன் பேசினார். அவர் பாசத்துடன் பேசுகிறார் என்பதற்காக விஜயுடன் கூட்டணிக்கு போக முடியுமா என்ன அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. விஜயகாந்த் அவர்களை பேசுவதனால தேமுதிக தொண்டர்களை அவர் பக்கம் இழுக்கலான்னு அவர் நினைச்சார்னா அதுவும் முடியாது. மக்களும் சரி தேமுதிக தொண்டர்களும் சரி உஷாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டணிக்கு நான் போகல அப்படின்னு வந்து அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அவங்க அதிமுக பக்கம் அல்லது திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக அவர் அதிமுக பக்கம் தான் வருவார். ஆனாலும் பாமக இன்னொரு பிரிவு இருக்குது, நம்முடைய டாக்டர் ராமதாஸ், அவர் எங்கே போவார்? விஜயுடன் தான் போவார். அதனால் எப்படியா இருந்தாலும் ஒரு மக்கள் நல கூட்டணியை போட்டணும் என்பதற்காக தான் காங்கிரஸே வந்தாயாங்க. காங்கிரஸுக்கே 70 சீட்டு கொடுக்குறாங்களையா, காங்கிரஸே எங்கள் துணை முதலமைச்சராயா அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி ராமதாஸுக்கு ஆசை வராதா? ஏன் விஜயுடன் கை கோக்க மாட்டார்? இன்னும் திமுகவை மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம விஜயை எதிர்க்கவில்லையே, அதிமுக எதிர்க்கவில்லையே. அதனால் பாமக விஜய் பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி விஜயுடன் யாரெல்லாம் போய் கூட்டணி சேர்றீங்களோ அவங்களுக்கு கேஷ் உண்டு, விஜய்கிட்ட இருந்து தொகுதி வாங்கி தரப்படும். திமுகவுடைய அசைன்மெண்ட்டே அதுதான். இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா, இவ்வளோ தைரியமாக திமுக பற்றி பேசுகிறாருன்னா, அமைச்சர் பெருமக்கள்லாம் விஜய் அவர்களை விமர்சிக்காமல் கடந்து போகிறாங்கன்னா, டேய் விஜயை நம்ம தாண்டா களத்திலே இறக்கியிருக்கிறான், விஜய் நமக்கான வெற்றியை தாண்டா வாங்கி தர போகிறாரு, தேவையில்லாமல் எதுக்கிட்ட விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் அமைச்சர் பெருமக்கள் வந்து முதலமைச்சர் எப்படி விமர்சனம் பண்ணாலும் சரி அமைதியாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து விஜயுடன் கூட்டணிக்கு போகிறதுக்கு 2 பேர் தயாராக இருக்காங்க. ஒன்று டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் விஜய் அவர்களை முழுமையாக ஆதரிக்கின்றார். விஜய் அவர்களுடைய ஒரு ரீல்ஸு 24 மணி நேரத்தில் 2.5 கோடி பேர் பார்த்துருக்காங்களாம். அந்த 2.5 கோடி பேர் பார்த்துருக்காங்களே, அதில் ஒரு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டால் கூட விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துருவாராம். 70 ஆண்டு காலமாக சினிமாவை சுற்றியே தமிழக அரசியலுக்குது. ஏன் நம்முடைய விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்? எம்ஜிஆர் வருகின்ற போது எதுவும் சொல்லலை, ஜெயலலிதா வருகின்ற போது எதுவும் சொல்லலை, கலைஞர் வருகின்ற போது எதுவும் சொல்லலை, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற போது எதுவும் சொல்லலை. அவங்களாம் சினிமாவில் வந்து வரலையா? விஜய் மட்டும்தான் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அங்கிள்னு கூப்பிட்றாரு. அது என்ன தப்பான வார்த்தையா? அப்போ அப்பான்னு மட்டும் கூப்பிடலாமா? பிள்ளைக்கு ஒருத்தன் தானே அப்பனா இருப்பான். அதெல்லாம் கெட்ட வார்த்தையாக தெரியல, அப்படி கூப்பிட்றதெல்லாம். அங்கிள் கூப்பிட்றதானே கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்காக முட்டு கொடுத்துருக்கிறார். அதனால் டாக்டர் கிருஷ்ணசாமி போவார். 2வது நம்ம பன்னீர்செல்வம் போவார். ஆனால் மற்றவங்களும் வந்து விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊடகமானது தானாக ஒரு செய்தி எடுத்து ஊதுன்னு ஊதுது. உண்மையாக விஜய் மீது அக்கறை கிடையாது, இல்லை தமிழ்நாடு நலம் பெற வேண்டும், திராவிட கட்சிகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்லாம் எண்ணம் கிடையாது. மொத்தத்தில் ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும். அதிமுகன்னு போகாத இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அது இப்போதிலிருந்து தொடர்ச்சியாக பேசினா தான் அந்த கட்சி தலைவருடைய மண்டியில் ஏறும் அப்படின்றதுக்காக இவங்களே கலப்பி விடுறது தான். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்தோ இல்லை திமுக தரப்பில் இருந்தோ என்ன செய்தி வெளியாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலமைச்சரும் சரி மோடி அவர்களும் சரி விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் செய்து விட்டாராம். அதே மாதிரி ஆணவ படுகொலை பற்றியும் பேசலையாம், துப்புரவு பணியாளர்கள் பற்றியும் பேசலையாம். துப்புரவு பணியாளர் உயிரிழந்த விஷயத்தை கூட விஜய் அவர்கள் பேசவே இல்லையா. ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது இன்னும் தமிழக அரசியலை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குதான். நிறைய விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அதுலேருந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தாவேக்காவில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் எங்களுடன் வருது, 70 தொகுதி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பொய் சொல்லி போட்டாராம். ஸோ அதுதான் சமூக வலைத்தளத்திலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் வந்ததான். அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி விவாதம் நடத்துகிறாங்களாம். ஸோ விஜய் மீது கெட்ட பேர் வந்துடக்கூடாது, விமர்சனங்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வியூக வகுப்பாளர் எடுத்து வெளியே விட்டுத்தாங்க. காங்கிரஸாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி விட்டு வெளியே போகலைங்க. அவங்களுக்கு இருக்கின்ற நெருக்கம் வேறு யாருக்காவது இருக்குமா அப்படின்னு திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்புலேருந்து விளக்கம் வந்திருக்கிறது. ஆமாம், விசிகாவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி தனித்த அடையாளத்துடன் தனித்த கொள்கையுடன் திமுக கூட்டணியில் இருந்தால் தானே. அவங்களாம் திமுகவே மாறி போயிட்டு இருக்காங்களே. ஆனால் திருமாவளவனை பார்த்தா மட்டும் எங்கேயும் கேட்டுறாதீங்கப்பா, நீ என்ன திமுக காரனான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா திமுக காரன் முட்டு கொடுக்காத அளவுக்கு கூட திமுக முட்டு கொடுப்பாரு திருமாவளவன். அந்த அளவுக்கு திமுகவாகவே மாறி போய் கிடக்கிறாரு. சரி, இவங்கெல்லாம் பிரிந்து வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்க போகிறாங்களா?
ஊடகத்தினுடைய ஆசையும் திமுகவுடைய ஆசையும் இப்படி இருக்கும் பொழுது, ஆனால் நிஜ களம் எப்படி மாற்றமடைய போகுது? அதிமுக பாஜக கூட்டணி பலம் பெறுமா, இல்லை திமுக கூட்டணியை உடைந்து நம்ம விஜய் அவர்கள் ஒரு புதிய கூட்டணியை அமைப்பாரா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் தாங்க எல்லாமும். நன்றி நண்பர்கள்.